வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். கேமராமேன் ஓடி போயிட்டார். ஏன்னா இன்னொரு கேமராமேன் இல்லை, இன்றைக்கி அவரை பற்றி பேசுவோம். அவர் என்ன பண்ணார், ஒரு வீடு வாங்கிட்டார். என் தம்பி இருக்கிறான், அவனை ஓட்டிக்கிட்டே இருப்பான். ஏன்னா மாதம் ஒரு 20 சம்பளத்தில் 90% வந்து ஹவுஸ் இஎம்ஐயாக போயிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார், அந்த வீட்டை வாடகைக்கு வேற விட்டுருக்கிறாரு. அந்த வாடகை 5000 10,000ன்னு ஏதோ ஒன்று வரும். அதுக்கு மேலே 90% சம்பளம் இதுக்கு போயிடும், வாடகை ப்ளஸ் சம்பளம் போய் மீதி கையில் 10-15% இருந்தால் பெருசு. இப்போ திரும்பி வீடை விற்றுடலான்னு பார்த்தா எவனும் வாங்கிறதுக்கும் வரமாட்டேங்கிறான். முக்கால்வாசி பேர் தமிழ்நாட்டில் இது மாதிரி தான் இருப்பாங்க. எது இன்றைக்கி மெட்ராஸில் வீடு வாங்கினா இதான் நிலமை 2014க்கு அப்புறம். என்னடா அது, அந்த வீட்டை விற்றா விட்ட காசு கூட கிடைக்காது. அது வரைக்கும் இந்த ஹவுசிங் லோனில் இன்ட்ரெஸ்ட் ஏற்றினாங்கன்னா என்ன அவனு கூட இருக்கிற ஆல்பின்னு சார்ட்டு போட்டு காமிச்சிக்கினே இருப்பான். ஒரு 2 பாட்டி ஏற்றினா 2% ஏற்றி விட்டா நீங்கள் அதே இஎம்ஐ கட்டிகிட்டு இருந்தீங்கன்னா ப்ராக்டிக்லி 100 வருஷத்துக்கு இஎம்ஐ கட்டுற மாதிரி வரும். அந்த சார்ட்டு என்னோடய புது புஸ்தகத்தில் இருக்குது, அதை நீங்கள் பாருங்கள். பட் இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, அது வேறு என் தம்பி சும்மா இல்லாமல் என்ன பண்ணுவான், நீங்கள் அதில் மாதம் மாதம் கோல்டு வாங்கியிருந்தீங்கன்னா 3 வருஷத்தில் எவ்வளோ காசு பண்ணியிருப்பீங்கன்னு காட்டுவோம். அதை பார்த்தா ஒரு 4 வருஷம் அதை பண்ணியிருந்தா, அந்த வீடை வாங்காமல் இருந்து அந்த கோல்டை விற்றுருந்தாருன்னா அந்த வீடே ஃப்ரீயாக கிடச்சிருக்கும். இதுதான் ரிக்ரெட்டுங்கிறது. இது பேட் ரிக்ரெட்டு, ஐயோ பண்ணிட்டோமே அப்படின்னு. சம்டைம்ஸ் சில பேர் வாழ்க்கையில் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். என் கசின் ஒருத்தன் இருக்கிறான். அவன் என்ன பண்ணான், அவனுக்கு வந்து பயோகானில் ஃபஸ்ட்டு 10 எம்ப்ளாயியில் ஒரு எம்ப்ளாயியாக இருந்திருப்பான். எம்ப்ளாயி நம்பர் 7 இருந்திருப்பான். அந்த கம்பெனியில் ஸ்டாக் ஆப்ஷன் கொடுத்துருந்ததை வச்சுருந்தானா இன்றைக்கி பெரிய கோடீஸ்வரனாக இருப்பான். ஆனால் அவன் என்ன பண்ணான், பயோகான் வேணாம், நம்ம அமெரிக்காவில் போய் பிளான்ட் பத்தாலஜி படிக்கலான்னு அமெரிக்காவில் போய் பிஹெச்டி படித்தான். அப்புறம் வார்டன் படித்தான், ஏதோ கம்பெனியில் பெரிய ஆளாக இருந்தான். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. நானும் அவனும் ஒரு ஆல்பர்ட் தியேட்டர் படத்தில் பார்த்துட்டு அவன் அடுத்த நாளைக்கு அமெரிக்கா போகிறான். நான் இந்தியாவிலே இருந்துட்டேன். அவன்கிட்ட சொன்னேன், டேய் போகாதடா, இது நல்ல கம்பெனின்னு. ஒரு 25 வருஷம் கழித்து அவனை நான் ஒரு வாட்டி பார்க்குறச்ச அவன்கிட்ட கேட்டேன், ஞாபகம் இருக்காடா அப்படின்னு. அதை ஏன்டா சொல்கிற, இன்றைக்கும் எனக்கு ஞாபகம் வந்துன்னே இருக்குது. இன்றைக்கி கையில் இருந்தால் ஒரு 30-40 கோடி ரூபா தேறி இருக்குண்டாங்கிறான். நம்பால் என்ன பண்ணார், போய் அமெரிக்காவில் சேர்ந்து 5-6 வருஷம் பிஹெச்டி படித்து பார்டன் படித்து செலவு பண்ணி அதுக்கப்புறம் வீடு இஎம்ஐன்னு வாங்கி 60-55 என்ன வயசு இருக்கும், 57-58 வயசு இருக்கும் அவனுக்கு. இன்னும் அவன்கிட்ட நெட்டாக ஒரு 60-70 கோடி ரூபா காசு கிடையாது. ஆனால் அவன் ஒழுங்காக இந்த கம்பெனியில் சேர்ந்துருந்தான்னு வைங்க, சம்பளத்தெல்லாம் வாங்கி இன்றைக்கி ஒரு 4-5 லட்ச ரூபா சம்பளத்தையும் வாங்கிட்டு ஷேர்ஸும் கையில் இருந்து வீடும் கட்டி போய் கையில் ஒரு 50-60 கோடி ரூபா இருக்கும். இந்த ரிக்ரெட்டுங்கிறது வாழ்க்கையில் அவனை ரொம்ப படுத்திக்கிட்டே இருக்குது. ஆக்சுவலி அவன் வெரி சக்ஸஸ்ஃபுல். பிட்ஸ் பின்னணியில் படித்தான், அங்கேயே எம்எஸ் 5 வருஷம் கோர்ஸில் எம்எஸ் முடித்தான். நேராக அமெரிக்காவில் ஒரு காலேஜில் போய் பிஹெச்டி பண்ணான். அதுக்கப்புறம் எம்பிஏ படித்தான், ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணான். ஒரு மிட் லெவல் போஸ்ட்டில் இருந்து ரிட்டையர் ஆகிட்டான். இதெல்லாம் நார்மல் லைஃப்பில் பார்த்திங்கன்னா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் லைஃப். ஆனால் அவனோட ரிக்ரெட் என்னென்னா, அன்றைக்கி இந்த அமெரிக்கா பக்கம் திரும்பாமல் இந்த கம்பெனிலே உட்காந்துருந்தான்னு வைங்க, டைரக்ஷன் ஆஃப் லைஃப் வேறு மாதிரி போயிருக்கும். இது மாதிரி வாழ்க்கை சான்ஸுங்கிறது எல்லார் வாழ்க்கையிலையும் வரும். இந்த ரோட் லெஸ் டேக்கன் அப்படின்னு ராபர்ட் ஃப்ராஸ்டிங்கிறவன் ஒரு போயமே எழுதியிருக்கிறான். அதாவது ஒரு 2 பாதை போகும். அந்த 2 பாதையில் ஒரு பாதை ஃபுல்லாக புல்லாக இருக்கும், காடு செடி மேடாக இருக்கும், அதில் எவனும் எந்த குதிரையும் போயிருக்காது. 300 ரோடு கரெக்டாக இருக்கும், எல்லாம் கரெக்டாக போயிருக்கும், எல்லோரும் போனால் ராஜமார்க்கமாக இருக்கும். இவனுக்கு முன்னாடியும் வாழ்க்கையில் 2 மார்க்கம் இருந்தது. யாருமே செலக்ட் பண்ணாத பயோகான் மார்க்கம், எம்ப்ளாயி நம்பர் 7, எல்லோரும் செலக்ட் பண்ண அமெரிக்கா மார்க்கம். ஆனால் பாருங்கள் என்ன ஆயிடுச்சுன்னு லைஃப்பில். இது மாதிரி ரிக்ரெட்டுங்கிறது
அவன் போட்ட வாழ்க்கையில் எஃபர்ட் போட்டு சக்ஸஸ்ஃபுல் ஆகி நல்ல டேமேஜர் ஆகி டேமேஜர்னு நான் சொல்லுவேன். ஸோ நல்ல டேமேஜர் ஆகி அவன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சப்புறம் இப்படி ஆயிடுச்சு. நம்ம கையில் இருந்த வாழ்க்கையை வாய்ப்பை விட்டுட்டோமே, கையை விட்டு நழுவிடுச்சே அப்படிங்கிற ரிக்ரெட்டு ரொம்ப கஷ்டம். ஆனால் ஹைண்ட்சைட் இஸ் 20/20. வாழ்க்கையில் பின்னாடியிலேருந்து பார்க்குறச்ச ஹைண்ட்சைட் 20/20 அப்படிங்கிறது சொல்லும். அப்படின்னா என்ன? பயோகான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு அவசியமே கிடையாது. பல கம்பெனிகள் இருந்தது, பல கம்பெனிகள் இழுத்து மூடினது, பல கம்பெனி பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது. இப்போ இன்ஃபோசிஸ் இந்த டைம்லேயே மெட்ராஸில் 2 கம்பெனி இருந்தது. சில்வர் லைன்னு ஒரு கம்பெனி, பென்டாஃபோர்னு ஒரு கம்பெனி. 2 கம்பெனியும் பப்ளிக் இஷ்யூ போட்டு அந்த பென்டாஃபோர் சில்வர் லைன் இழுத்து மூடிக்கிச்சு. அட்லீஸ்ட் பென்டா சாஃப்ட் அது இதுன்னு போய் 25 பைசா ஆச்சு. சில்வர் லைன் இழுத்து மூடிடுச்சு. ஸ்கொயர் டின்னு இன்னொரு கம்பெனி இருந்தது. அவன் அயோக்கிய பையனாகி போயிட்டான். ஸோ அதனால் இந்த மாதிரி கம்பெனியில் அவன் வாழ்க்கை என் கசுன்னு போயிருந்தான்னா, அமெரிக்காவே பெட்டராக இருந்திருக்கும், நம்ம போய் இப்படி வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டோமே அப்படின்னு தோணியிருக்கும். there are several factors. ஆனால் என்னோடய அனுபவத்தில் என்னென்னா, அவன் ஒரு 3 வருஷம், அவனுக்கு வயசு 23, அமெரிக்கா போச்சு. ஒரு 2-3 வருஷம் இங்கே இருந்து பேட்டை வீசி பார்த்துருந்தான்னு வைங்க, ஹிட்டாக ஃபெயிலான்னு 3 வருஷத்தில் தெரிஞ்சிருக்கும். சக்ஸஸ்னால் இங்கேயே உட்காந்துக்கிட்டு பெரிய ஹிட் ஆகி சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் வந்து இங்கேயே ஸ்டே பண்ணியிருக்கலாம். ஓஹோன்னு இருந்திருந்தா இங்கேயே உட்காந்துருக்கலாம். இல்லை அந்த கம்பெனி கத்தம் அப்படின்னு இருந்தால் நீங்கள் ஓடி போயிருக்கலாம் அமெரிக்காவுக்கு. அதனால் முன்னாடியே எல்லாம் தெரியுங்கிறது நம்மளால் சொல்ல முடியாது. ஆனால் பின்னாடி நம்ம எடுத்து அந்த பாத்திர போலையே ட்ரை பண்ணலையேங்கிறச்ச நம்மளுக்கு வருத்தம்ங்கிறது ரொம்ப இருக்கும். அதனால் இது மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்கிறச்ச ஒரு நோட்டம் விட்டு பார்க்குறதுல தப்பே கிடையாது. நம்ம 22-23 வயசில் இந்த வாய்ப்பு கிடச்சிது. 27 வயசில் கூட போய் பிஹெச்டி படிச்சிருக்கலாம். ஏன்னா 23லேருந்து 27க்குள்ளே டெஃபினட்டாக கிரண் முசம்தார் சக்ஸஸ்ஸு, பெரிய லெவலில் காசு அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ 30 வயசில் போய் பிஹெச்டி பண்ணியிருக்கலாம். அந்த 7 வருஷத்தில் எப்படின்னு தெரியும். தப்பான கம்பெனியில் சேர்ந்துருந்தாங்கன்னா, பென்டாஃபோர் மாதிரி கம்பெனியில் சேர்ந்துருந்தாங்கன்னா 2 வருஷத்தில் எங்கேயும் போகாதுன்னு தெரிஞ்சு அமெரிக்காவை பார்க்க ஓடி போயிருக்கலாம். ஏன்னா எஃபர்ட்டு ஒன்று தான், ஆனால் ரிக்ரெட்டுங்கிறது இருக்காது. அதனால் இந்த ரிக்ரெட்டுங்கிறது ரொம்ப பவர்ஃபுல். நம்ம என்ன மிஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறத வாழ்க்கையில் நம்மளை குத்தி காமிச்சிக்கிட்டே இருக்கும். அதனால் ஒரு சான்ஸ் எடுக்கணுங்கிற சமயத்தில் எல்லாத்தையும் வேல்யூவேட் பண்ணி கரெக்டாக சான்ஸ் எடுத்துருங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள் எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.